இந்த பிரபஞ்சம் மனிதன் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் மிகப்பெரிய அதிசயம். வானில் நகரும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நட்சத்திரமும் மனித வாழ்க்கையோடு ஆழமான தொடர்பு கொண்டவை என்று நம் முன்னோர்கள் நம்பினர். மே 5 2000 ஒரு அபூர்வமான வானியல் நிகழ்வு நடைபெற்றது. புளூட்டோவைத் தவிர்த்து சூரிய குடும்பத்தில் உள்ள மற்ற அனைத்து கோள்களும் சந்திரனும் ஏறத்தாழ ஒரே வரிசையில் அணிவகுத்தன. உலகம் முழுவதும் சிலர் அதிர்ச்சியடைந்தனர். ஏனெனில் அந்த நேரத்தில் மற்ற கோள்களின் ஈர்ப்பு விசையால் அண்டார்டிகாவில் உள்ள பனிப்பாறைகள் உடைந்து பூமிக்கு பெரும் அபாயம் ஏற்படும் என்று நம்பப்பட்டது. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அந்த கோள்கள் அனைத்தும் சூரியனின் பின்புறத்தில் அணிவகுத்ததால் பூமிக்கு எந்தவிதமான ஆபத்தும் ஏற்படவில்லை. இதுவே ஒரு உண்மை. பிரபஞ்சத்தில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வும் தன் விதிப்படி தன் சமநிலையோடு இயங்குகிறது. சந்திரனின் நிலைகளும் மனித வாழ்க்கையை பாதிக்கின்றன என்று ஜோதிடம் கூறுகிறது. தேய்பிறை நாட்களை விட வளர்பிறை நாட்களில் மனிதனின் அறிவாற்றல், சிந்தனை திறன் மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கிறது என்று கூறப்படுகிறது. அதனால்தான் வளர்பிறை நாட்கள் மிகவும் சுபமான நாட்களாக கருதப்படுகின்றன. ஏகாதசி திதி நம் முன்னோர்கள் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்த நாள். அந்த நாளில் பெருமாளுக்கு உபவாசம் இருப்பார்கள். விஞ்ஞான ரீதியாக பார்த்தால் அந்த நாளில் பூமியை தாக்கும் கிரகங்களின் கதிர்கள் மனிதனின் ஜீரண சக்தியை பாதிக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. அதனால்தான் உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு அளிக்க உபவாசம் என்ற முறையை நம் முன்னோர்கள் அமைத்தனர். அதேபோல் இராகு காலம் மற்றும் யமகண்டம் போன்ற நேரங்களில் எந்த முக்கியமான காரியத்தையும் தொடங்க வேண்டாம் என்று அவர்கள் எச்சரித்தனர். காரணம், அந்த நேரங்களில் பிரபஞ்ச கதிர்களின் தாக்கம் மனித மனதின் தெளிவை குறைக்கக்கூடும் என்று அவர்கள் உணர்ந்தனர். அஷ்டமி திதி பொதுவாக மோசமான நாள் என்று கருதப்படுகிறது. ஆனால் உண்மையில் அது ஒரு அபூர்வமான சக்தி கொண்ட நாள். மருத்துவ சிகிச்சை அல்லது அறுவை சிகிச்சை செய்ய மிகவும் ஏற்ற நாள் என்று கூறப்படுகிறது. மேலும் ஒவ்வொருவரும் 3ஆம் பிறையை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அது மன அமைதியையும் நேர்மறை சக்தியையும் அளிக்கிறது. டிசம்பர் 21 இந்த நாள் வானியல் ரீதியாக மிகவும் முக்கியமானது. இந்த நாளிலிருந்து குளிர்காலம் தொடங்குகிறது. அந்த நாளில் இரவு மிகவும் நீண்டதாகவும் பகல் மிகவும் குறைவாகவும் இருக்கும். மேலும் தெற்கு திசையில் சென்ற சூரியன் மீண்டும் வடக்கு நோக்கி தனது பயணத்தை தொடங்குகிறது. இதுவே ஒரு புதிய சக்தியின் தொடக்கம். இதுவே காரணம், நம் முன்னோர்கள் வானியலையும் ஜோதிடத்தையும் இணைத்து மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமைத்தனர். பிரபஞ்சம் ஒரு மர்மம் அல்ல, அது ஒரு ஒழுங்கு. அந்த ஒழுங்கை புரிந்து கொள்ளும் போது மனித வாழ்க்கையும் சரியான பாதையில் பயணிக்கத் தொடங்கும்.